மலையாளத்தில் கைவரிசை காட்டிய நயன்தாரா மீது 2 வழக்கில் நிலுவையில் இருக்கிறது. இதில் அபராதம் அல்லது தண்டனை உறுதி என்று பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார். கடந்த மாதம் 18ஆம் தேதி நயன்தாராவின் வாழ்க்கை மற்றும் திருமணத்தை வைத்து உருவாக்கப்பட்ட ஆவணப்படமான நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் வெளியானது. இந்த படம் ரசிகர்களை கவர்ந்திருந்தாலும் பலரும் படம் குறித்து விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக இந்த ஆவணப்படம் வெளியாவதற்கு முன்பு நடிகர் தனுஷ் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் தனது காதல் வாழ்க்கை தொடங்கிய நானும் ரெடடுதான் படத்தின் காட்சிகளை தன்னுடைய டாக்குமெண்டரி படத்தில் பயன்படுத்த தனுஷ் அனுமதி தரவில்லை எனவும் அதற்கு நஷ்ட ஈடாக பணம் கேட்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து நயன்தாரா மீது ஏற்கனவே மற்றொரு வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அதில் அவருக்கு தண்டனை உறுதி என பிரபல சினிமா விமர்சகரும் நடிகருமான பயில்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் மலையாள கிறிஸ்டியான நயன்தாராவின் ஒரிஜினல் பெயர் டைனா மரியம் குரியன். கேரளாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த இவர் மலையாளத்திலும் கைவரிசை காட்டியுள்ளார். கேரளாவிலும் நயன்தாரா மீது வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தனுஷ் தொடர்ந்த வழக்கில் நயன்தாரா ஆவணப்படத்தில் எந்த விதிமீறலும் இல்லை என நீதிமன்றில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நயன்தாரா விக்னேஷ் சிவன் தரப்பு வழக்கறிஞர் கூறும்போது, நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காட்சிகளை பயன்படுத்தவில்லை. அதனால் நாங்கள் எந்த விதிமீறலிலும் ஈடுபடவில்லை. இங்கு காப்பிரைட்ஸ் பிரச்சனையே இல்லை. இந்த ஆவணப்படத்தில் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் இதை விதிமீறல் என கூற முடியாது என்று கூறியுள்ளார்.